அண்மை செய்தி. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் மார்ச் 30ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு செய்யப்படுகிறது. மார்ச் 30ஆம் தேதி 573 வேட்புமனுக்களும், கடந்த 2ஆம் தேதி 1361 மற்றும் 3ஆம் நாளான இதுவரை 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைகிறார். நந்தினி, வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இதுவரை 3830 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி பரிசீலனை என்பது நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய 9ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக வேட்பாளர்களை இறுதி செய்யும் தாக்கல் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி தற்போது 3 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. இடையில் 4 நாட்கள் விடுமுறை வருவதால் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் என்பது கிடைத்தது. அதில் இன்று காலை தற்போது 3 மணி நிலவரம் பொறுத்தவரையில் 3880 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி முதல் நாளில் 573 வேட்புமனுக்களும், கடந்த 2ஆம் தேதி 1361 வேட்புமனுக்களும், 3ஆம் நாளான இதுவரை பொறுத்தவரையில் 3430 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், அதாவது இன்று இதுவரை 3110 ஆண் வேட்பாளர்களும் 769 பெண் வேட்பாளர்களும் 3ஆம் பாலினத்தவர் ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் என்பது முடிவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று 9ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 9ஆம் மாற்று வேட்பாளரை வேட்புமனு தாக்கல் செய்தவர் நேரில் வந்தோ அல்லது அவரின் அங்கீகாரம் பெற்ற முகவர் மூலமாகவும் வேட்புமனுவை திரும்ப பெறலாம். 9ஆம் தேதி மதியத்திற்குள் வேட்புமனு இறுதி பட்டியல் என்பது வேட்பாளர் இறுதி பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்தந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர் என்பது பதியப்படும். அந்த நிகழ்வு என்பது 9ஆம் தேதிக்கு பிறகாக நடத்தப்படும். அந்த வகையில் தான் மார்ச் 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் தற்போது 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கலானது நிறைவு பெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலானது தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி மீண்டும் இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். வேட்புமனு தாக்கலின் கடைசி நாளானது தெரிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை, ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? முக்கியமாக தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையில் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் அமைச்சர்கள், திமுக, அதிமுக வேட்பாளர்கள், முயற்சிகள் ஆர்வத்துடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டது. இடையில் 4 நாட்கள் விடுமுறை வந்ததன் காரணமாக 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டது. அந்த வகையில் தான் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் முடிவு பெற்றக்கூடிய நிலையில் இறுதி நாளான இன்று குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் முழுமையாக இன்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக மட்டுமே காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் வெளியாகியது. இந்நிலையில்தான் அனைத்து காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்களும் இன்று தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 3 மணிக்கு முன்னதாக யாரேனும் வேட்புமனு தாக்கல் வந்திருந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த கால அவகாசம் என்பது வழங்கப்படும். அந்த வகையில் டோக்கன் பெற்றிருப்பவர்கள் மட்டுமே இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும்.
அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 3880க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சுயேட்சைகளும் அதிக அளவில் ஆர்வத்துடன் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் 3 மணியுடன் கால அவகாசம் என்பது முடிவு பெற்றிருக்கிறது. நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக 9ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்படும். அன்று மாலை 3 மணிக்கு பிறகாக இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது மாவட்ட வாரியாக வெளியிடப்பட இருக்கிறது. நந்தினி, டோக்கன் வழங்காதவர்களுக்கு ஏதாவது தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்கா? அதாவது டோக்கன் பெறாதவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட மாட்டாது. அவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த அவகாசம் என்பது வழங்கப்பட மாட்டாது. 3 மணிக்கு முன்னதாக அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய சென்று அவர்கள் டோக்கன் பெற்றிருந்தால் மட்டுமே 3 மணிக்கு பிறகாக வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். அதற்கான அறிவுரைகள் என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 3 மணிக்கு பிறகாக எந்த ஒரு வேட்பாளர் வந்தாலும் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்படாது. 3 மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது வழங்கப்படும். அதற்கான உத்தரவு தான் தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே 3 மணிக்கு பிறகாக வரக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரும் அல்லது சுயேட்சையாக நிற்பவர்களுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட மாட்டாது. நந்தினி, சென்னையில் மட்டும் எத்தனை வேட்புமனுக்களானது குத்துமதிப்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும்? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னால் தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 234 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக 3800க்கும் மேற்பட்டோர் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சுமார் 300 முதல் 400 பேர் வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது சென்னையில் கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 20 முதல் 25 நபர்கள் என வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கட்சி சார்பிலாக 4 முனை போட்டி என்பது தமிழகத்தில் தற்போது நிலவி வருகிறது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டிகள் நிலவி வரக்கூடிய நிலையில்தான் 4 முனை போட்டிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மாற்று வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படிதான் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலோ அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்கள் பெயரிலோ அந்த வேட்புமனுக்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இந்த நிலையில்தான் சுமார் 200 முதல் 300 நபர்கள் வரை சென்னையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதன்படிதான் தமிழகம் முழுவதும் மொத்தமாக 3800க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நந்தினி, வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து ஏதாவது அறிவிப்புகள் வெளியாகியிருக்கா? நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியது போல வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நாளை நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக 9ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 9ஆம் தேதிக்கு 3 மணிக்கு பிறகாக இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வெளியிடப்படும். அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கான வாக்குப்பதிவு செய்வதற்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் அவர்களுடைய சின்னத்தோடு அந்த பெயர் என்பது இடம்பெறும். அதாவது அந்த 9ஆம் தேதிக்கு பிறகாக சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னம் என்பதும் ஒதுக்கீடு செய்யப்படும். 5 மணிக்கு பிறகாக அவர்களுக்கான சின்னம் என்பதும் ஒதுக்கீடு செய்யப்படும். அதன்படிதான் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அந்த பதிவு செய்யப்படும். அந்த வகையில் மட்டுமே நாம் வாக்களிக்க முடியும். அந்த வகையில் தான் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் விரிவான அறிவுரைகள் என்பது வழங்கியிருக்கிறது. அதன்படிதான் நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக 9ஆம் தேதியை பொறுத்தவரையில் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசமாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தினி, இணைப்பில் வந்து வேட்புமனு தாக்கல் குறித்த கூடுதல் விவரங்களை அளித்ததற்கு நன்றி.